மற்றும் கொடைக்கானலில் இன்றிரவு உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜனவரி 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்த பின்னரும் போராட்டம் நடத்தும் அதிமுக, பொள்ளாச்சி சம்பவத்தின் போது ஓராண்டாக குற்றவாளியை கைது செய்யாத போது போராட்டம் நடத்தாதது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கேள்வி. அரசியலுக்காகவே அண்ணாமலை செருப்பு அணிய மாட்டேன் என கூறினாரே தவிர மாணவிக்கு ஆதரவாக அல்ல எனவும் விமர்சனம். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 1800 அதிகரிப்பு. ஏற்கனவே மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை. மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு திறக்கப்பட்டிருக்கும் சபரிமலை நடையில் குவிந்த பக்தர்களின் கூட்டம். வருகிற 16ஆம் தேதி வரையிலான தரிசனத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்து விட்டதாக அறிவிப்பு. புழக்கத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு 98.2% 2000 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்பிவிட்டன. 6693 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் தற்போது வரை திரும்பவில்லை என விளக்கம். மத்திய பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு. மூடுபனியால் சாலையில் வாகனங்கள் தெளிவுற தெரியாத நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் ட்ரம்ப் ஹோட்டலுக்கு வெளியே வெடித்து சிதறிய டெஸ்லா கார். வெடிபொருட்களை கொண்டு வந்து தாக்குதல் நடத்தியது யார் என விசாரணை. அமெரிக்காவின் நியூ ஓர்லண்ட்ஸில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூட்டத்திற்குள் காரை ஓட்டி தாக்குதல். துப்பாக்கிச்சூடு நடத்திய 15 பேரை கொன்றவரை சுட்டுக் கொன்ற காவலர்கள். சிட்டி மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். கடைசி டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வளிக்கப்பட்டு சுப்மன் கில் விளையாட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். தமிழகத்தில் தவறுகளை சுட்டிக் கேட்கும் தலைவராக அண்ணாமலை மட்டுமே இருப்பதாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான கங்கை அமரன் பேட்டி. தமிழகத்தில் பெருகி வரும் போதை கலாச்சாரத்தில் படப்பிடிப்பு நடத்த முடியவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.